திவ்யா, திருச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கூட போக்குவரத்தில் நெரிசலில் சிக்கி இருக்கிறார். இப்போது இதே போன்ற நிலைமைதான் திருச்சி மாநகரம் முழுவதிலுமே இப்போது மயக்கம், கடையடைப்பு, போக்குவரத்து நெரிசல், குளறுபடி, போக்குவரத்து முடக்கம், பொதுமக்கள், வியாபாரிகள் அவதி என திருச்சி மாநகரம் முழுவதிலுமே இப்போது கடந்த 9:30 மணியிலிருந்து 12 மணி வரை மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். இன்னும் விஜய் அவர் மக்கள் சந்திப்பு நடத்த போவதாக கூறிய அந்த இடத்துக்கு சென்று அடைய முடியவில்லை. இன்னும் பேச்சை எப்போது தொடங்குவார், முதல் மக்கள் சந்திப்பை அந்த பகுதியில் எப்போது தொடங்குவார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த மரக்கடை எம்ஜிஆர் சிலை முன் அவர் செல்வதற்கு இன்னும் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரை ஆகக்கூடும் என்று கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக திருச்சி மாநகரில் திட்டமிட்டபடி எந்த பாதையிலும் மக்கள் செல்ல முடியவில்லை. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கடைகள் அவர் செல்லும் பாதைகளில் எல்லாம் அடைக்கப்பட்டிருப்பதால் அங்கு அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாமல் மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். விமான நிலையத்திற்கு சென்ற முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரமும் அங்கு விமான நிலையத்திற்கு செல்ல முடியாமல் பாதி வழியில் சிக்கி இருக்கிறார். திருச்சி புதுக்கோட்டை சாலை முடங்கி இருக்கிறது. இதே போல திருச்சி வழியாக செல்லும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளும் திருச்சிக்குள் நுழைய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் மாணவர்கள், வியாபாரிகள் குறிப்பிட்ட இடத்துக்கு கடந்த 3 மணி நேரமாக செல்ல இயலாமல் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். விஜயின் மக்கள் சந்திப்பில் முதல் கூட்டமே தாமதமாகி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவரது பொதுக்கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு அந்த இடத்துக்கு வருவார் என தெரிவிக்கப்பட்டு அங்கு பலர் கூடியிருந்த நிலையில் இதுவரை 15 பேர் மயக்கமடைந்திருக்கிறார்கள். 5 பெண்கள், 10 இளைஞர்கள் மயக்கமடைந்த நிலையில் மரக்கடை பகுதியில் இருந்து மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக திருச்சி மாநகரம் முழுவதும் போக்குவரத்து நெரிசல், பல இடங்களில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. விஜய் வந்து கொண்டிருக்கும் வாகனம் அந்த பகுதியை அடைய முடியாமல் தொடர்ந்து ஏராளமான வாகனங்களும் தொண்டர்களும் ஊர்வலமாக வருவதால் விஜயின் பேருந்து ஆமை போல் ஊர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. திருச்சி மரக்கடை நோக்கி விமான நிலையத்தில் இருந்து அந்த மரக்கடை பேருந்து நிலையத்திற்கு சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவே இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக மக்கள் கூட்டம் மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஆகியவற்றால் திட்டமிட்டபடி அவர் பிரச்சார பயணத்தை அந்த இடத்தில் இருந்து தொடங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. திருச்சி மாநகரம் முழுவதுமே போக்குவரத்து முடங்கி இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே இது போன்ற விக்கிரவாண்டி, மதுரையில் மாநாடு நடைபெறும் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் மக்கள் கூட்டம் திட்டமிட்டதை விட அதிகமாக இருந்ததாக கூறப்பட்டது. அதே போல இந்த பிரச்சாரத்திலும் ஏராளமான மக்கள் மற்றும் பொதுமக்கள், தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் கூறியிருப்பதால் திருச்சியில் இன்னும் விஜய் எப்போது பேசுவார், என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திருச்சி மாநகரில் கிட்டத்தட்ட முதலில் இந்த மரக்கடை பகுதியில் 5 பெண்கள் மயக்கமடைந்து அவர்களுடன் மயக்கமடைந்து விழுந்து அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இப்போது ஒரு 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அந்த நெரிசலில் மயக்கமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுக் கொண்டே இருப்பதால் திருச்சி சாலைகள் முழுவதும் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து காத்து நிற்கின்றன. திருச்சி மாநகரம் தொண்டர் கூட்டத்தால் நிரம்பி வழிவதால் இங்கு திருச்சி விமான நிலையம், ரயில் நிலையம், பேருந்து நிலையம் மற்றும் புதுக்கோட்டை மற்றும் தென் மதுரை நோக்கி செல்லும் பாதை உள்ளிட்ட அனைத்து சாலைகளும் முடக்கப்பட்டிருக்கின்றன. திருச்சி மாநகரமே விஜயின் இந்த முதல் சந்திப்பு பயணத்தால் முடங்கி போயுள்ள நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. திருச்சி முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், விமான நிலையம் எந்த பகுதிக்கும் மக்கள், பயணிகள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. காந்தி சந்தை அருகே, காந்தி மார்க்கெட் அருகே 2 பெண்கள் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். தலைமை தபால் நிலையம் அருகே 3 பெண்கள் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். மரக்கடை அருகே 5 இளைஞர்கள் மயங்கி விழுந்திருக்கிறார்கள். இதே போல பல இடங்களில் புதுக்கோட்டை செல்லும் சாலை முடக்கம், திருச்சியிலிருந்து மதுரை செல்லும் சாலை முடங்கியது, விமான நிலையம் செல்லும் சாலை முடங்கி இருக்கிறது. ரயில் நிலையம், பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளுக்கும் மக்கள் செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். கூட்டம் அதிகமானதால் வணிக நிறுவனங்கள், கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் பொதுமக்கள் கூட அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் தவித்து வருகிறார்கள். இந்த விஜயின் திருச்சி மக்கள் சந்திப்பு எப்போது முடியும் என்ற கேள்வி, எதிர்பார்ப்பு மக்களிடையே எழும் அளவுக்கு இந்த முதல் சந்திப்பு நிகழ்ச்சி இன்னும் தொடங்காமல் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது.